வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போது நவம்பர் மாத பலன்கள். நவம்பர் மாத பலன்களில் பிரத்யேகமாக என்னென்ன விஷயங்கள் இருக்கணும். மேஜராக கார்த்திகை மாதம் வந்துடும். நவம்பர்னாலே கார்த்திகை. கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பன் வழிபாடு எவ்வளோ முக்கியமானது என்றால், யாருக்காவது குலதெய்வம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்க நீங்கள் ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா எனக்கு குலதெய்வமே தெரியல, அப்பா அம்மா எங்கே என்ன ஏது ஒன்றுமே புரியல அப்படிங்கிறவங்க அந்த குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் ஐயப்பனை வேண்டும்போது, குலதெய்வத்துக்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஐயப்பன் தான். ஐயப்பனை வழிபாடு பண்ணுவோம், குலதெய்வத்தை வழிபாடு பண்ண ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை. கார்த்திகையில் கார்த்திகை தீபம் சம்பந்தமான விஷயங்களும் இருக்குது. நவம்பர் மாதத்தில் மேஜராக பெரிய லெவலில் ஒரு ஐயப்பன் தான். ஐயப்பனை வழிபாடு பண்ணுவது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குலதெய்வத்துக்கான சிறப்பான தெய்வம் அவர் தான். அதுக்காக எனக்கு விரதம் இருந்து எனக்கு கேரளா போய் அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க மனதார இறைவனை நினச்சி நீங்கள் விரதம் வீட்டிலே கூட இருக்கலாம். வீட்டிலே இருந்து பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயிலில் போய்ட்டு கும்பிட்டுட்டு வரலாம். இதெல்லாமே மனம் சார்ந்து நம்ம மனம் உவந்து அதாவது ஒன்றிடணும். ஐயப்பனை நினச்சி இப்போ பிரார்த்தனை பண்ணுவோம், சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ராசி தனுசு ராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. குரு 1 4 அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்கும்போது ஒரு புதிய வீடு, வண்டி, வாகனங்கள் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குரு வக்கரமாக இருக்கும்போது தாயாரோட கொஞ்சம் பிடிவாதமாக அம்மா கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில் சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்து வண்டி, வாகனங்கள், வீடு பராமரிப்பு செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி 3ல். 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் உங்களது முயற்சிகள் சின்னதாக சுணக்கம் இருந்திருக்கும். இப்போ 16ஆம் தேதிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதியான குரு. 4ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது நல்ல ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வசதிகள் வாங்கலாம். ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற லெவலில் யோசிப்பீங்க. எல்லாமே சிறப்பாக. இது யாருக்கெல்லாம் நடக்கணும், தனுசு லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளை அவமானப்படுத்துறது, குழந்தைகளால் நம்ம அவமானப்படுத்துறதோ, குழந்தைகளோட செயல்களால் நம்ம கொஞ்சம் மனசு சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சம் பார்த்துனால அது செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கனால அது ஒரு பிரச்சனைகள் வரும். இதனால் நைட்டு தூங்காமல் இருக்கிறது, ஐயோ என்னடா அதெல்லாம் விட்டுருங்க. நடப்பது நடக்கும். ஆண்டவன் மேலே பார்த்தபடி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது யாருக்கெல்லாம் பாதிக்கணும் போது தனுசு லக்னமாக செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் போது மேஜராக பாதிக்கும், மற்றவங்களும் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சூரியன். 9ஆம் அதிபதி சூரியன் 11 நல்ல லாபங்கள். தந்தை சார்ந்த ஒரு வெளிநாட்டு சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் 15ஆம் தேதி வரும். 15ஆம் தேதிக்கு மேலே நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன். 10ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் புதன் உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல், தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அங்கங்கே அலையிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். வியாபாரத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக கண்டிப்பாக லாபம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேலை இல்லாதவர்கள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது.